கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். இப்போது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியவைகளெல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். பிரியமானவர்களே, வேதாகமத்தில் ரூத் அதிகாரத்தில் இந்த வார்த்தைகளை போவாஸ் என்பவர் ரூத் என்ற பெண்ணை பார்த்து சொன்ன வார்த்தைகள் தான் இவை. ரூத் என்பவள் மோவாபிய ஸ்திரீ. மோவாப் என்ற இடத்தில் தேவனுடைய செயல்கள் எதுவும் இல்லை. அங்கு அவர்கள் தனக்கு இஷ்டமான சிலைகளை வடிவமைத்து வழிபட்டு வந்தார்கள். ரூத்தின் மாமியார் அவள் தேசத்திற்கு பஞ்சம் பிழைக்க வந்திருந்தாள். மோவாப் சென்ற பொழுது ரூத்தை தனது மகனுக்கு திருமணம் செய்து வைத்தார். மோவாப் தேசத்திலே ரூத்தின் கணவர் மரித்து போனார். ரூத்தின் மாமனாரும் மரித்தார். ரூத் மாமியார் நகோமி தனது சொந்த ஊருக்கு வரும் பொழுது, ரூத், நானும் உம்மோடே தான் வருவேன், நீர் வணங்கும் தெய்வத்தை நானும் வணங்குவேன், உமக்கு உதவியாக இருப்பேன் என்று பிடிவாதமாய் ரூத் நகோமி ஊருக்கு வந்தாள். ரூத்தின் நல்ல குணநலன்கள் நகோமியின் ஊரில் இருக்கும் எல்லாருக்கும் தெரிந்திருந்தது. நகோமியின் உறவின் முறையானான போவாஸ் என்பவன் அவனின் வயலுக்கு ரூத் கதிர்களை பொறுக்க சென்றிருந்தாள். இவர் உறவு முறையார் என்றே அவளுக்கு தெரியாது. ஆனாலும் அவரிடம் தயவாய் நடந்து கதிர்களை பொறுக்கி மாமியாரிடம் சென்று அவளுக்கு உணவு கொடுத்து வந்தாள். மாமியாரான நகோமி சில நாட்களுக்கு பின்பு ரூத்திடம், போவாஸ் நமது உறவின் முறையான் ஆகியால் அவரிடம் செல், அவர் உனக்கு வேண்டியதை செய்வார் என்றாள். யூதருக்குள் ஒரு வழக்கம் என்னவென்றால், கணவன் இழந்த பெண்ணை அடுத்த உறவின் முறையாய் இருக்கிறவர்கள் திருமணம் செய்து கொள்ளும் பழக்கம் இருந்தது. போவாஸ் ரூத்திடம், நீ பயப்படாதே, நாளை உனக்கு சொல்கிறேன் என்று சொல்லி, இன்னும் ஒரு நெருங்கிய முறையான் இருக்கிறான், அவனிடம் கேட்டு அவன் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் நான் திருமணம் செய்து கொள்கிறேன், ஆகையால் நீ பயப்படாதே என்று ரூத்திடம் சொன்னான். இப்படியாக நெருங்கின உறவின் முறையான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று சொன்ன போது போவாஸ் ரூத்தை திருமணம் செய்து கொண்டார். பிரியமானவர்களே, இந்த சம்பவத்தின் மூலம் நாம் அறிய வேண்டியது, இயேசு கிறிஸ்துவானவர் நமது உறவின் முறையார், நமது அப்பா. அவரிடம் நாம் செல்லும் பொழுது நமக்கு வேண்டியவைகளை நிச்சயம் செய்வார். நமது தெய்வம் ரூத் ஒரு அந்நிய பெண், ஆனாலும் அவளுக்கே மனம் இறங்குவார் என்றால், உங்களையும் என்னையும் அவர் பிள்ளைகளாக தனது இரத்தத்தை கொடுத்து கிரயத்துக்கு பெற்றார். நமக்கு நன்மைகளை செய்யாதே இருப்பாரோ? அவரை நோக்கி பார்ப்போம். ஆமென்.